ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 9/12/2024 15/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு ஒன்றா வருஷப்படுத்தி மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில், நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கார். கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன், அதாவது தினக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது கும்பராசியிலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார். அதனால் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 5 ராசிக்காரர்களுக்கும், அதாவது கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் வரலும் இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வரும். அதனால் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டமம் 5 ராசிக்காரர்களுக்கு. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8வது ராசிக்கு சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டம், மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திரனை மதிகாரகன்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, அந்த மாதிரியான விஷயங்களும் போட்டி வீட்டிலெல்லாம் போய் ஈடுபடுறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது. வெளிநாட்டு பிரயாணம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு முயற்சிக்குன்னு போகிறது தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரயாணத்தை எடுத்தே ஆகணும், இல்லை இந்த முயற்சியை செஞ்சே ஆகணும், இல்லை அன்றைக்கி ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தேன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கயிறை கட்டு அவசியமாக கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும். சரி, இந்த வாரம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் 10ஆம் தேதி அன்னைக்கு 10/12/2024 அகோபில மடம் ஐஷிங்கர் 45வது பட்டம் நாராயண யதீந்திரர்னு சொல்லக்கூடியவர், இப்போ இருக்கவர் ரங்கநாத யதீந்திரர், அவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண யதீந்திரர்னு சொல்லக்கூடியவருடைய ஜெயந்தி. 45வது பட்ட அழகிய சிங்கர், அதாவது 44வது பட்டம் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் இது பண்ணவர், அவருக்கு அடுத்தவர் அவர். 11/12/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா ஏகாதசி, சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள். அன்றைக்கி உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது மருத்துவ உதவியில் இருக்கிறவங்க, அதை தவிர கர்ப்பிணி பெண்கள் இவாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு, குழந்தைகள் இவாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு. முடிஞ்ச வரலும் இந்த சுஜின்னு சொல்லக்கூடிய அரிசியை பின்னப்படுத்தி சாப்பிடக்கூடிய வழக்கம் இருக்குது. அதனால் ஒரு வேளை சாப்பிட்றது அந்த மாதிரியான, இல்லை பழங்கள் மட்டும் சாப்பிட்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறான். முடிஞ்ச வரலும் அன்றைக்கி சகஸ்ரநாமம் சேவிக்கிறது, இதெல்லாம் ரெகுலராக பண்ணுறது வழக்கம். அதனால் வைஷ்ணவர்கள் சம்பிரதாயத்தில் ரொம்பவும் ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். அதற்கு அடுத்து மிகவும் முக்கியமான நாள் இந்த வாரத்தில் அப்படின்னு பார்த்தாலேயானால் 13ஆம் தேதி 13/12/2024 பரணி தீபம். பரணி தீபம்ன்றது கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம். அதாவது ஒரு 10 நாட்கள் கார்த்திகை மாதம் தீபத் திருவிழாவே நடக்கும். அண்ணாமலையார் தீபத் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ணாமலையார் தீபம் பெரிய விசேஷம். திருவண்ணாமலையில் ரொம்பவும் ஏற்றம். அதுவும் இந்த கிரிவலம் வர்றது, அந்த கிரி இதில் அண்ணாமலையார் தீபம் ஏற்றது பெரிய விசேஷமாக இருக்கும். 13/12/2024 அன்றைக்கி பரணி தீபம், கிருத்திகை தீபம் ரெண்டுமே வந்துடுறது இந்த வாட்டி. அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த இது காலகட்டத்தில் 13ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷ காலமும் வருது. ஏன்னா ஏகாதசி 11ஆம் தேதினா 12ஆம் தேதி துவாதசி. பிரதோஷ காலம்ன்றது சாயந்தரம் வரும். ஒரு 5:45 6:15 வரலும் சிவன் கோவிலில் கண்டிப்பாக சிவபெருமானை சேவிக்கிறது ரொம்பவும் விசேஷம்.
ஏன்னா பிரதோஷ காலங்களில் போய் எல்லா விதமான அதாவது தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டம். அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தை வேண்டினீங்கனாலும் அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடும். அதுவும் வந்து அதாவது உடல் பிரச்சனைகள், அதை தவிர கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே வந்து பிரதோஷ காலம் விரதம் இருந்து பிரதோஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். இந்த வாரம் பௌர்ணமி வருது. பௌர்ணமியில் பார்த்தாலேயானால் 15/12/2024 அன்றைக்கி பௌர்ணமி. பொதுவாகவே பௌர்ணமி எல்லா பௌர்ணமியும் ரொம்பவும் விசேஷம். அதுவும் கார்த்திகை பௌர்ணமி சொல்லவே வேண்டாம். ஏன்னா கார்த்திகை மாதம்னு நினச்சோம்னாலே, கார்த்திகை பௌர்ணமின்னு நினச்சோம்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய விசேஷம் பார்த்தாலேயானால் கார்த்திகை பௌர்ணமியில் இந்த திருவண்ணாமலை ஞாபகம் வரும். கார்த்திகை பௌர்ணமி தான் வந்து அர்த்தநாரீஸ்வரர் உண்டான காலகட்டம். அதனால் கார்த்திகை பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். சரி, இந்த வாரம் 9/12/2024 15/12/2024 வரை எப்படி இருக்குது, மேஷம் முதல் மீனம் வரைன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய அதாவது உங்களுக்கு ஜாதகத்தில் கன்சல்டேஷன் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும், அதில் கூப்பிடுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அது தவிர உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இதுவரையும் எனக்கு அனுப்புங்க. நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன், அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா சந்தி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஏன்னா லக்ன சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, இது எல்லாமே பார்த்தோன்னா நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷமாகவே இருக்கும். ஆனால் அது உடஞ்ச நட்சத்திரன்றதுனால ரிஷபத்துலேயும் இருக்கும், மிதுனத்துலேயும் இருக்கும். அதே மாதிரி சித்ரா நட்சத்திரமாக இருக்கும், அது துலாத்திலையும் இருக்கும், கன்னியிலையும் இருக்கும், புனர்பூசமாக இருக்கும், அது வந்து மிதுனத்திலையும் இருக்கும், கடகத்திலையும் இருக்கும். அதனால் நட்சத்திர சந்தியாக இருந்தாலும் சரி, பாத சந்தியாக இருந்தாலும் சரி, லக்ன சந்தியாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுடைய தசை என்ன நடக்கிறது, அந்த தசை இப்போ வந்து நல்லபடியாக இருக்குமா, உங்களுடைய லக்னத்துக்கு நல்லபடியாக இருக்குமா, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த கோல்சார காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து சொல்கிறேன். அது தவிர உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னன்றதும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷன் முதல் மீனம் வரை 9/12/2024 15/12/2024 வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியின் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். என்ன விசேஷம்னா, 4ஆம் இடம் வந்து சுக்கிரனுக்கு திக்பலம். அதன் மூலியமாக ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது. அதாவது ஷட்பலங்கள் சொல்லுவாள், அதில் வந்து திக்பலம்ன்றது வந்து அவர் வந்து சுக்கிரனுக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய, லக்னத்துக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் வந்து மிகவும் உசத்தி. அது தவிர வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது மிகவும் வசதியாக சொல்லக்கூடியது. இப்போ பார்த்தாலேயானால் துலா ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும். இதனால் பார்த்தாலேயானால் உங்களுக்கு வந்து சுகங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பும், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கா. 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் தடித்த வார்த்தைகள் பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2-7 அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு வக்ரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் அதாவது உச்சம் பெற்றதுக்கு சமம். செவ்வாய் நீச்சம் அப்படின்னு பார்த்தாலும் உச்சம் பெற்றதுக்கு சமம். ஏன்னா நீச்சப்பட்டு வக்கரம் பெற்றிருக்கார். இது ஒரு பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் துளாராசிக்காரர்களுக்கு பேச்சில் கொஞ்சம் கடுமை இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிச்சயமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். சனி வந்து 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியே ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய பதவி புகழ் ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனியை பொறுத்தவரையிலும் இந்த ராசிக்கு 4-5 ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அதனால் வந்து நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடியவர், நேர்வழியில் செல்லக்கூடியவர், அனைவருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னா, எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. போட்டி எல்லாவற்றிலும், போட்டி தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான், அதனால் தூக்கத்தை ரொம்ப கலைப்பார். அதாவது தூக்கத்தை கலைப்பார்னா தேவையற்ற யோசனைகள் வரும். அதை தவிர மன விரக்திகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் தூக்கத்தை கலைப்பார். அதனால் நல்ல ஒரு டீப் ஸ்லீப் இருக்காது. உடல் அதாவது மனநிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சித்தர்கள், யோகிகள் இந்த மாதிரியான இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்பவும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்தலையானால், அதாவது 9/12/2024 15/12/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது சனியோடு சேர்ந்த சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். 5, 9 அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய அபிலாஷைகள் அத்தனையும் பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள், எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல 5, 9 அதிபதிகள் இருக்கிறதும் கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதும் இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா 9ஆம் தேதி காலையில் ஒரு 8 மணி வரலாம் தான் சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு போகிற 6ஆம் இடத்துக்கு போகிற சந்திரன் ராகுவோட சம்பந்தம். 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். படிப்புக்குன்னு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நிச்சயமாக படிப்பு, போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எல்லா விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற, ஏன்னா உங்களுக்கு அதீதமான நம்பிக்கை உங்களுக்கு வரும், ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரும். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்கள் கெப்பாசிட்டி என்னன்றதை அறிந்து அதற்கு ஏற்றாறமால நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 9ஆம் அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் 7ஆம் இடத்துக்கு போகிறார். பரிவர்த்தனை யோகம் 7, 10 பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சியும் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சியும் இருக்கிறதுக்கு சமம். இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். சொந்த தொழிலில் பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 15ஆம் தேதி மதியம் ஒரு 3:30 மணியிலிருந்து 17ஆம் தேதி கார்த்தால ஒரு 8, 9 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்தில் சந்திரன் மறையக்கூடியதாக இருந்தாலும் குரு சந்திர யோகம் இருக்குது. சந்திரன் உச்சம் பெற்று போகிறார். 10ஆம் அதிபதி 10க்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறது மூலியமாக தொழிலில் மறைந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பண வரவு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தலையாலும் ரொம்ப பெரிய ஏற்றம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதை தவிர இந்த பேப்பர் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, வெள்ளை நிற ஆடைகள் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.